18 தர்பார். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். வழக்கம் போல உங்களுக்கான பல்வேறு விஷயங்கள் நம்ம தர்பார்ல எடுத்து தொடுத்து அடுக்கி வச்சிருக்கிறோம். ஒண்ணா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போமா. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? பார்த்து முடிச்சோன்னா போய் படுக்க தூங்க போயிருவீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சரட்டுன்னு போவோம். அடுத்து பாருங்க, நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய ஒத்துழைப்போட ஓசூர்ல புத்தக திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு பாப்பா அவிய அம்மாட்ட கதையை கேட்டு இப்ப கதை சொல்ற மாதிரி புத்தகத்தையே போட்டிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். எல்லாரும் பாராட்டுறாங்க. 7 வயசு ஜோசியான்னு பேர் அந்த பாப்பாவுக்கு. எவ்வளவு அழகா கதை சொல்லுதுன்னு நீங்களே ஒரு கதையை கேளுங்க, தெரியும். கணவனை கண்கண்ட தெய்வமா நினைச்சு சிவன்ட்ட கூட்டு போனது ஒரு பக்கம்னா, ஒரு யானை குட்டி என்ன பண்ணிருக்கு, தண்ணி உடுக்க போயிருக்கு. அது திடீர்னு சேத்துல சிக்கி இருக்கு. ஐயோ தண்ணியில சிக்கிட்டேன் அப்படின்னு வான புளிர்ன உடனே அதை சுத்தி இருந்த சொந்தக்காரங்க யானையெல்லாம் அலறி அடிச்சு ஓடியாந்து எப்படா உன்னை விட்டுருவோமான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்த வரைக்கும் காப்பாத்திருக்காங்க. அது ஒரு ரகம்னா, இந்த பாசம் இன்னொரு ரகம். இப்படி விலங்குகள்லாம் சேர்ந்து தாங்குட்டியை காப்பாற்றி எங்களுடைய பாசத்தை எப்படி காட்டணும் பாருன்னு சொன்னாங்கல்ல, அதேக்கு மாதிரி இந்த பக்கம் நாங்கள் எந்த விதத்திலையும் சலைச்சது இல்லைங்க, ஹெல்ப் பண்ணுறதில்லன்னு சொல்லி இங்கே இந்த கடை வீதியில் மழை வேஞ்சிக்கிட்டு இருக்கலாம், வடக்க தண்ணி ஊரை ஆடிச்சுட்டு போகுது. அதில் ஒருத்தர் பாவம் தெரியாமல் விழுந்துட்டாரு, இழுத்துட்டு போகுது. அங்கே ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, இவரை பார்த்துட்டு சடக்குன்னு கையை உள்ள விட்டு டப்புன்னு தூக்கிட்டார். ரெடியா இருந்திருக்காரு அவரை காப்பாற்றணும்னு. அதாவது காப்பாற்றணும் முடிவு வந்துட்டு அது விலங்கா இருந்தானே மனுஷனா இருந்தானே காப்பாற்ற வேண்டியானே. இப்போ நாம அடுத்த நேரம் கவுண்டர் அட்டாக் உள்ள போறோம். நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல தான் நம்ம எடப்பாடி அண்ணாச்சி ஒரு சுத்து பயணம் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, கம்யூனிஸ்டோட பயங்கர மோதல் ஏற்பட்டு இருக்கு. காண்டிலே பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கங்க பேசிக்கிட்டு இருந்தது பத்தாதுன்னு இப்ப நாகையில போய் பேசியிருக்காரு. இங்க பாருங்க, கம்யூனிஸ்ட் திமுக கிட்ட அடகு வச்ச மாதிரி ஆகி போச்சு. கேரளாவிலாம் 2 பேரும் தனித்தனியா தான் இருக்காங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். இதை நான் சொல்லலைங்க, ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னாலாவது நம்ம பக்கம் வருவாங்களான்னு பாப்பாரு, உங்களுக்கு தெரியல. சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இன்றைக்கு கேரளாவில் 2க்கும் விரோதமாக இருக்கு, காங்கிரஸுக்கு அதுக்கும். அதனால இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, சிபிஐக்கு எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. மாணவருடைய நலன் கருதி கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் போட்டது அதிமுக. ஆனால் மாணவர்கள் இளைஞர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு எப்பெல்லாம் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு சோதனை வருதோ அப்பெல்லாம் உதவி செய்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. சிந்திச்சு பாருங்க, இந்த மாணவர் இளைஞர் நலன் கருதி தானே இவ்வளவு கல்லூரி கொடுத்துருக்கிறோம். இப்படி எடப்பாடி ஐயா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை உருட்டிக்கிட்டே இருக்கும் போது அப்படியே ஜன்மு ஐயா உள்ள வந்தாங்க. இந்த பாருங்க, எங்க கட்சிகளை பத்தி எங்களை பத்தி நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? உங்கள்கிட்ட நாங்க வந்து புலம்புனோமா? நாங்க என்ன போராட்டம் பண்ணாத ஆட்களா? எங்க போராட்டத்தை பத்தி பேப்பர்ல படிக்கிறதே இல்லையா? படிச்சா தானே தெரியும். நீங்க 4 வருஷமா என்ன பண்ணீங்க? வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. சரி, இப்ப எங்க மேல இவ்வளவு அக்கறைப்படுறதுக்கு உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அதான காரணம் அப்படின்னு லைட்டா கொளுத்தி போட்டார் பாருங்க. மோடியும் அமித்ஷாவும் ஆட்டினால் ஆடக்கூடிய தஞ்சாவூர் பொம்மையாகத்தான் இவ்வளவு காலமும் திரு எடப்பாடி அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கே தெரியும். ஆக அப்படிப்பட்டவர் கம்யூனிஸ்டுகள் போராடவில்லை என்று குற்றம் சாட்டி இருப்பது என்பது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. சொல்லப்போனால் மக்களை பாதிக்கக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எடுத்தாலும்
தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொண்டாலும் அதை எதிர்த்த வலுமிக்க போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தேர்தலுக்காக வாங்கப்பட்டது என்பது தேர்தல் செலவுக்காக திமுகவுக்கு கொடுக்கப்பட்டது. அதிலேருந்து ஒரு சிங்கிள் டீ கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு தொண்டன் கூட அதில் சாப்பிடலன்றதை என்னால் கூரையில் நின்று கூவி சொல்ல முடியும். இப்படி சண்முகையா சொன்ன உடனே முத்தரசையா அவங்க பங்குக்கு வந்தாங்க. அது வேற ஒன்றும் இல்லை தம்பிகளா, எடப்பாடி ஐயா எங்களோட கூட்டணிக்கு வந்துருங்கன்னு எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே நல்லா தான் இருக்கோம் போங்கன்னு நாங்கள் விரட்டி விட்டோம். அதில் அவருக்கு பயங்கர காண்டாகி போச்சு. என்னடா இது நம்ம கூப்பிட்டு வரலையேன்னு அவருக்கு அந்த கோபத்தில் என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் வந்த வேணை கண்டுக்கிறாதீங்க அப்படியே போங்கன்னு எல்லாரும் அனுப்பிச்சு விட்டார். கம்யூனிஸ்டுகளுக்கு விசிகாக்கு அழைப்பு விடுத்தார். வாங்க, உங்களை ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்கிறோம் என்று அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை நாங்கள் நிராகரித்தது மட்டுமல்ல, நீங்கள் விரித்திருப்பது ரத்தன கம்பளம் அல்ல, இரத்த கரை வடிந்த கம்பளம் என்று விமர்சித்து அரசியல் ரீதியான பல கேள்விகளை முன்வைத்தோம். இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் கம்யூனிஸ்ட் கட்சி வசைமாறி பொழிவதன் மூலமாக, திருவாரூர் மாவட்டத்திலே வசமாறி பொழிவதன் மூலமாக தன்னை தற்காத்துக் கொள்ளலாம், தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சி காணவில்லை, போராடவில்லை என்று ஒரு சொல்லுகிறார். அவர் அன்றாடம் பேப்பர் படிப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் என்ன சொன்னாரு முதலமைச்சர், அவர்கிட்ட தான் காவல்துறை இருந்தது, தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஒருவேளை இந்த மாதிரி நடக்கக்கூடிய போராட்டங்கள் செய்திகள் எல்லாம் அவர் பார்க்காமல் இருக்கலாம். எடப்பாடியாரை யார் முதலமைச்சர் ஆக்கினார் என்பது உலகத்திற்கே தெரியும். சசிகலா இல்லை என்று சொன்னால் இவர் முதலமைச்சர் கிடையாது. இப்படி சண்முகையாவும் நம்ம முத்தரசையாவும் பேசின உடனே பக்கத்தில் வைகோ ஐயா சப்போர்ட்டுக்கு வந்தார்லா. என்னன்னா இங்கே பாருங்க, கம்யூனிசத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? முதல்ல தெரியாது. ராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொன்னவர் தானே. அதனால இதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அவர் வாட்டுக்கு அங்கங்கே அப்படியே மண்ணை வாரி தூத்து பேசிகிட்டே போயிட்டு இருக்கட்டும், நான் மாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் வாங்கன்னு இந்த பக்கம் கூட்டி விட்டார் எல்லாரும். எடப்பாடி கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிழார்னு சொன்னவர். கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதினார் என்று உலகத்திலேயே ஒரு அபூர்வ பிறவிதான் இப்படி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அபூர்வமான மனிதர். அவர் அரசியலிலே விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்டுகளை வசைபாடுகிறார். அவர்கள் தியாகம் செய்தவர்கள், போராட்டங்களை கண்டவர்கள், உதிரம் சிந்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள். அவர்கள் கொள்கைக்காக வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். ஆக காசு இருந்தால்தான் தேர்தல் வேலை நடக்கும் என்ற நிலை ஏற்பட்ட போது அதற்கு பக்கபலமாக இருந்து திமுக நேரடியாக உதவி செய்திருக்கலாம். ஆனால் இப்படி புழுதி வாரி தூற்றி பேசுவது முதலமைச்சராக இருந்தவருக்கு அழகல்ல. பிறகு உங்கள் இயக்கத்தை பற்றி, ஜெயலலிதாவை பற்றி இதையெல்லாம் அவர்கள் பேச ஆரம்பித்தால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? இனிமேலாவது இப்படி பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வைகோ ஐயா இப்படி கூட்டு போகும்போது அப்பா ஐயா சர்ன்னு வந்தாங்க. வாத்தியார் இல்லையா, பழைய வாத்தியார் இல்லையா, ஒரு விஷயத்தை நம்மகிட்டயே கேள்வியாக கேட்டாங்க. அதாவது ஒரு பிரம்மாண்டமான கட்சி கூட்டணியிலேருந்து வந்துடும், எங்கள் கூட்டணிக்கு சேர்ந்துருங்கார எந்த கட்சியை சொல்லுதாருன்னு தெரியல. ஒருவேளை இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சசிகலா டிடிவி தினகரன் இருக்கிற கட்சியை தான் பிரம்மாண்ட கட்சிங்காரோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. நீங்க வேணா கேட்டு சொல்லுங்க தம்பிகளா. ஆனா ஒண்ணு, யாரால இந்த இடத்துக்கு வந்தோம்ங்கிறத அடிக்கடி அவருக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டி விட்டார். தெரியல தம்பி, நீங்க தான் அவர்கிட்ட தானே கேட்கணும். என்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு தெரிஞ்சு சசிகலா அம்மா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஐயா 3 பேரையும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன் தம்பி, உங்களுக்கு கண்ணுக்கு சின்னதா தெரியுதா உங்களுக்கு? ஏங்க சசிகலா அம்மா தானேங்க அவங்கள முதல்வர் ஆக்குனது. இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மலன்னு வந்தார் நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி. அவருக்கு மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு பூரிப்பு இருக்கும் போது கண்டுபிடிச்சிருக்காருல. என்னன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பூரா மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி இந்த பக்கம் குதிப்போமா அந்த பக்கம் குதிப்போமா அப்படின்னு நிக்கத கண்டுபிடிச்சிருக்கார். அதை நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்றார். அதனால அண்ணே நீங்க கவலைப்படாதீங்க, பூனை எந்த பக்கம் தவிரலாம் அப்படின்னு அண்ணனை உற்சாகப்படுத்துற மாதிரி பேசியிருக்கிறார். அண்ணம்னா யாருன்னு கேட்கடா, எடப்பாடி அண்ணாச்சியை தான் சொல்லுதார்.
2026 யார் தலைமையிலான கூட்டணி, யார் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாமே அறிவிச்சிருக்கிறோம். அது 2026க்கு மிகச் சிறப்பாக பொருந்தும். அதை 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைஞ்சு அறிவிச்சிருக்கிறார். ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லைங்கண்ணா. இதில் குறிப்பாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி கருவீரர் காமராஜர் ஐயாவை கேவலப்படுத்திய பிறகு இருக்கலாமா போலாமான்னு அவங்க ஒட்டிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு அவருக்கே அனுமதி இல்லை, இது கொடுமை. கொடி நடுவதற்கு அனுமதி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே பிரச்சனை தான். அவர்களும் இன்னைக்கு அரசு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே கூட்டணியில் இருக்கிறாங்க. அது போன்ற குழப்பமெல்லாம் இந்த கூட்டணியில் எங்கேயும் இல்லை இல்லைங்கண்ணா. நம்ம மக்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே இருங்க 30 வருஷம் ஆகிப்போச்சு, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த பாச்சா படம், அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி. இதே மாதிரி என்னென்ன படத்தெல்லாம் நீங்கள் பண்ணால் பார்ப்பீங்க, எது உங்களுக்கு இன்னும் ஆசையாக இருக்குன்னு கேட்டோம். அவங்க ஊரை சொல்லியிருக்காங்க, கேப்டன் படத்தை பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. எந்த படம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா 36 வயது நிலை, விஜயகாந்த் நடித்த படம், வானத்தை போல, சொக்கத்தங்கம், இது மாதிரி படம் வந்தாலும் எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். 7ஆம் அறிவு படம் சூர்யா நடிச்சது, அதை ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய வியக்கத்தக்க ஒரு விஷயம் தான். தளபதி ஃபேனாகிறதுனால வசீகரா ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குன்ட்டு விருப்பப்படுறோம். அருந்ததி படத்தை அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காதலுக்கு மரியாதை படம் வந்து ரீரிலீஸ் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும். முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், புலன் விசாரணை, இந்த மாதிரி விஜயகாந்த் படம் அதெல்லாம் ரொம்ப எல்லாருமே பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும். வைதேகி காத்திருந்தால் அந்த மாதிரி படம்லாம் போட்டால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்போம். சின்ன கவுண்டர் படம், படையப்பா படம் இன்னும் ரீரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு உட்காந்து பிள்ளைங்களோட பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். குஷி படம் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும், ஏன்னா நான் தளபதி ரசிகர். ஜீன்ஸ் பார்க்கலாம். ஜீன்ஸில் வந்து அப்போது வந்து ட்வின்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது. எனக்கு வந்து நேருக்கு நேர் படம் அது ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். நாயகன் படத்தை நம்ம எத்தனை முறை பார்த்தாலும் அதுவும் ஒரு அழுக்காத அருமையான திரைப்படம். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேவர்மான் ஆக்சுவலாக வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படத்தை மறு ரிலீஸ் செய்தால் சிறப்பாக இருக்கும். உண்மை மனம் பண்ணலாம், புது அர்த்தங்கள் பண்ணலாம், 16 வயது நிலை பண்ணலாம். அபூர்வ சகோதரர்கள், அப்புறம் அடுத்து தூங்காத தம்பி தூங்காது, இந்த படங்கள்லாம் ரொம்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படங்கள். சின்ன தம்பிங்கிற படம் ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கலாம். சொர்க்கத்துக்குள்ள போகணும்ரா, நேராக திருப்பரப்புக்கு போகிறோம். சில இடங்களில் வெயில் கொளுத்துது, சில இடங்களில் மழை கொட்டுன்னு அப்படியே கொட்டுற மழை தண்ணியாக திருப்பரப்பு அருவியில் வந்து மட விழுகுது. மண்டையை உள்ளே விட்டா அப்படியே மசாஜ் பண்ண மாதிரி இருக்கு. நின்ற மாதிரியே சொர்க்கத்தை பார்க்கணுன்னு நீங்கள் அங்கே தான் போகணும், வேற வழியே கிடையாது. நீங்க இன்னொரு சொர்க்கம் எங்க போலாம்னு நீங்க யோசிப்பீங்களா? நீங்க திருப்பரப்புல சொர்க்கத்தை பார்த்தீங்களா, குளிச்சு பாக்கிய. ஆனா குற்றாலம், சின்ன சுருளி, பெரிய சுருளி, இந்த மாதிரி ஒகேனக்கல் ஏரியாவெல்லாம் தண்ணி ஜாஸ்தியா வருது. நீங்க குளிச்சு சொர்க்கத்தை பார்க்க முடியாது. ஆனா தண்ணி பாஞ்சு வருதுல, அந்த அழகை பார்த்துக்கிட்டே இருக்க சொர்க்கம் கூடயே ஓடி ஆரம்பினாங்க. வாங்க போய் பார்ப்போம். வழக்கமா நம்ம சொர்க்கம்னாலே மாட்டு வண்டி இல்லைன்னா சொர்க்கத்துக்கே ஒரு இதா இருக்கும்ல. அறந்தாங்கில இப்படிதான் கோயில் திருவிழாவில் மாட்டு வண்டி பந்தயம் வச்சிருக்காங்க. மாடு ஊரா 4 கால் நினைக்கிறீங்களா, 12 கால் வேகத்தில் ஓடுதுங்க. அப்படி ஓடும் போது கூடயே ஓடியாராக வருங்க அந்த மாட்டுக்கு சொந்தக்காரங்க. அங்கதான் 2 பேருக்கு இடையில போட்டி சொர்க்கத்தை காட்டிக்கிட்டே ஓடுது. ஆமா,
நாம உஷாரா இருக்க வேண்டிய கட்டம் இது. என்னன்னா ஒருத்தர் 2 வீலரை எடுத்துட்டு போயிருக்கார், பெட்ரோல் போட போயிருக்கார். அங்கே எப்பயுமே சொல்லுவாங்க வண்டி ஆஃப் பண்ணிருங்க, செல்ஃபோன் பேசாதீங்க, வண்டியை விட்டு இறங்குங்கன்னு சொல்லுவாங்க. நாம் கொஞ்சம் கூட அதை கேட்க மாட்டோம்ல, அப்படியே வண்டியிலே உக்காடுறது, டேங்கை ஓப்பன் பண்ணி போடுங்க அப்படின்ட்டு செல்ஃபோனை வச்சு ஜிபே பண்ணுற மாதிரி பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம் நாம். அப்படி தான் அங்கே ஒருத்தர் பண்ணியிருக்காரு, டப்புன்னு தீ பிடிச்சிருச்சு. அப்புறம் தகட புக்கட நான் அவசரப்பட்டு இறங்கி என்ன பண்ண முடியும்? தயவு செஞ்சு வண்டியில் பெட்ரோல் போடும்போது எளிதில் தீப்பற்றக்கூடிய விஷயங்களை பண்ணாதீங்க. வழக்கமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் 20 வயசுக்கு கவர்மெண்ட் சட்டப்படி 18 வயசு, நாம சொல்றோம் 20 வயசுக்கு குறைஞ்சு வண்டியை கொடுக்காதீங்க, சைக்கிள் மட்டும் கொடுங்கன்னு சொல்லுதான். கேட்க மாட்டேங்கடா. ஹரியானாவில் ஒரு பையன் பாருங்க, ஒரு எஸ்யூவி கார் எடுத்துட்டு போயிருக்கான், சர்ன்னு போயிருக்கான், தெருவில் உறவெல்லாம் இடிச்சிருக்கான், பிள்ளைக்காரங்களோட இடிக்க பார்த்துருக்கான், எல்லாரும் பிடிச்சி சத்தம் போட்டிருக்காங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த வண்டி கொடுக்கும் பொழுது அவங்க அழுகட்டும்னு விட்டுருங்க, கொடுக்கவே கொடுக்காதீங்க வண்டி. ஆமாம். பார்த்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வழக்கம் போல சொல்றதா, உஷாரான இடங்கள்ல ரொம்ப உஷாரா இருங்க. வண்டிகளை தயவு செஞ்சு 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. இன்னொன்று, வண்டியை நல்லா ஓட்டுறாங்களான்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்தா மட்டும் கொடுங்க. ஏன்னா உங்க புள்ள வண்டி ஓட்டும், பக்கத்தில் ஓரவங்க பூரா மாட்டும். இது தேவையா? அதனால பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.